ஹாய்ங்க. இந்தியால எல்லாருமே இப்போ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து கேஸ் ப்ராப்ளம். இதே கேஸ் ப்ராப்ளம் கொரியால இருக்கா? இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா, என்னோட வீட்ல வந்து கேஸ் வந்து 2த்துக்கு நான் யூஸ் பண்றேன். இண்டக்ஷன் யூஸ் பண்றேன் வந்து குக்கிங்க்கு. ஆனா வந்து ம் ஹீட்டர் இன்னுமே வந்து குளிர்காலம் தான். கொரியால வந்து குளிர்காலம் தான் இருக்கு. இப்போ கூட வந்து 8 டிகிரி செல்சியஸோ என்னவோ தான் இருக்கு. அதனால குளிரும். நான் இன்னும் வந்து பெட்டுக்கு வந்து பெட் ஹீட்டர் போட்டிருக்கேன். அதனால பெட் ஹீட்டர் வந்து எலக்ட்ரிக்ல யூஸ் ஆகும். ரூம் ஹீட்டர் வந்து கேஸ் யூஸ் ஆகும். கொரியால எலக்ட்ரிக் பில்லை விட கேஸ் பில் தான் வந்து ரொம்ப ரேட் அதிகம். அதனால வந்து பெட் ஹீட்டர் யூஸ் பண்ணோம்னா அது வந்து கொஞ்சம் இது ரூம்க்கே ஹீட்டர் போட தேவையில்ல. நான் பெட்டுக்கு மட்டும் ஹீட்டர் போட்டால் போதும்ல. அதனால பெட் ஹீட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் வந்து வாட்டர் சாமானை கழுவுறதுக்கு, பாத்திரம் விளக்குறதுக்கு ஹீட்டர் தண்ணி அந்த ஹீட்டர் யூஸ் பண்ணுறேன். குளிக்கிறதுக்கு ஹீட்டர் யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று குளிக்கிறதுக்கு வந்து இங்கே வெளியே குளிர் இருக்கிறனால ஆன் பண்ணி விட்டுட்டு குளி அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இருக்குது. அது கேஸ் பில் ஏறிட்டே போயிட்டுருக்கு. ஒரு டைம் எனக்கு வந்து கேஸ்க்கு வந்து 65,000 வந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து கம்மியாக தான் வந்துச்சு. எவ்வளோன்னா 20,000 தெரியல, மறந்துட்டேன். பட் ஆனால் அவ்வளோ 1 மந்த்துக்கு 65,000 கிட்டத்தட்ட 3,000 ரூபாய்க்கு மேலே ஒரு மாதத்துக்கான கேஸ் பில் மட்டுமே. இதோடு சேர்த்து எலக்ட்ரிக் பில் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா என்ன சொல்ல வந்தேன்னா, இவ்வளோ தான் நாங்கள் 2த்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து சமைக்கிறதுக்கு வந்து நான் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு வந்து கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்ம சிலிண்டர் மாதிரி இல்லை, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒன்று வந்து இந்த இது பர்னர் வந்து ரெஸ்ட்ரூம் பாத்ரூம்லேயே வந்து உள்ளே இருக்கும் பர்னர். ஆனால் வந்து இந்த வீட்டில் வந்து பர்னர் வந்து வீட்டு உள்ளே இல்லை, வீட்டுக்கு வெளியே இருக்குது. டியூப் மட்டும் கேஸ் பைப் மட்டும் உள்ளே போகுது. அதனால கொஞ்சம் இடம் நிறைய ஸ்பேஸாக இருக்குது. நான் 2த்துக்கு மட்டும் யூஸ் பண்ணால் என்னோடய கேஸ் பில் வந்து கொஞ்சம் கம்மியாக வருது. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 600 ரூபாவாச்சும் நான் கட்டணும். அந்த அளவுக்கு வருது. அதுவே கம்மி ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா இப்போ வந்து கேஸ் தட்டுப்பாடு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இருக்குல்ல. அதனால வந்து கொரியாவில் வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துச்சு. இந்த ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேஸ் லீக்கேஜ் ஏதாவது வீட்டுக்குள்ளே இருக்கா? ஏன்னா கேஸுடைய பைப் வந்து உள்ளே தானே போகுது. அதனால எதனா வந்து லீக்கேஜ் இருந்துச்சுன்னா வந்து ப்ராப்ளம் வரும்ல. அதனால வந்து ஒரு ஆப் மாதிரி இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2-3 வாட்டி வந்து முன்னாடி அவங்க வந்திருந்துருக்காங்க. வரும்போதெல்லாம் நான் வீட்டில் இல்லை, நான் ஸ்டுடியோவில் இருந்தேன், கேம்பஸில் இருந்தேன், அந்த மாதிரி இருந்தேன். முன்னாடி வந்து வீட்டு முன்னாடி வந்து டோரில் வந்து நோட்டீஸ் மாதிரி ஒட்டியிருந்தாங்க. நாங்கள் வந்தோம், நீங்கள் வீட்டில் இல்லை. அடுத்த நாளும் வந்தோம், வீட்டில் இல்லை. அதுக்கு அடுத்த நாள் வந்து மெசேஜே வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்தோம், நீங்கள் வீட்டில் இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டில் இல்லாததுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப் இது பண்ணி டவுன்லோட் பண்ணி கேஸ் லீக்கேஜ் ஆகுதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இனிமேல் அப்பயும் செக் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா நேற்று வந்தாங்க. நேற்று வந்து கதவு தட்டினாங்க. அப்போ தான் வந்து ஏன்னா வந்து முந்தா நாள் வந்து கதவு தட்டினும்போது இங்கே நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன். என் வீட்டை தொடங்குனா முன்னாடியே வந்து ரோடு எல்லா கடையும் இருக்கும். அதனால நிறைய பேர் வந்து பாட்டிங்கெல்லாம் கூட வந்து எதனா விளம்பர நோட்டீஸ்க்கெல்லாம் கூட வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு போவாங்களா, அந்த மாதிரி யாரும் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ண மாட்டேன். முந்தா நேற்று வந்து இது பண்ணாங்க. என்னுடைய இந்தியாவிலேருந்து நிறையா க்ராசரி ஐட்டமெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து வந்துட்டு இருந்துச்சு. நான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்சலில் காமிக்கிறேன், தனியாக ஒரு ப்ளாகில். இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. அதனால வந்து அவங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இது பண்ணல. அதுக்கப்புறமா கால் வந்துச்சு, அட்டென்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொரியர் வந்துட்டு இருந்துச்சு, வெயிட் அதிகமாக இருக்குது, அதனால நாங்கள் உள்ளே வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. ரொம்ப நல்லதில்லை. ஏன்னா வெளியே என்னுடைய டோருக்கு வெளியே வச்சுட்டு போயிடுவாங்க. எதுனா பெரிய புதுசாக எதுனா நான் பார்சல் போட்டேன்னா. ஆனால் இது வந்து வெயிட்டாக இருக்குது, உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றதுக்காக அவங்க கால் பண்ணி உள்ளே வந்து இங்கே வச்சுட்டு போனாங்க. அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நேற்று வந்து கால் பண்ணும்போது எடுத்தேன். வந்த உடனே ஒருத்தர் வந்தாங்க. அவங்க வந்து இங்கே முன்னாடி வந்து என்னுடைய இதில் வந்து கேஸ் பைப் இருக்குது, அந்த இடத்துல ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அதை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. கேஸ் லீக்கேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிச்சு.
ப்ராப்ளம் இல்லை. இன்னொன்று வந்து உள்ள ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அங்கே பர்னர் இருக்கான்னு பார்த்தாங்க. என் பர்னர் வந்து வீட்டு உள்ளே இல்லை, வீட்டுக்கு வெளியே இருக்குது. அதனால வந்து சேஃப், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. செக்கிங் வந்து கேன்சல் இதாகிடுச்சு. அவ்வளோதான். இங்கே நாங்கள் கேஸ் எடுக்கணும்னு தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. எனக்கு தெரிஞ்சு கொரியாவில் வந்து கேஸ் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து இங்கே முக்கியமாக வந்து கேஸ் இருக்கணும். ஏன்னா இப்போ குளிர்காலம் இனிமேல் போல், அதனால ஹீட்டரும் சரி, வாட்டர் சாமானும் கூட கழுவ முடியாது. இல்லைன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கீங்களா வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் தண்ணி. அதனால வந்து ஹீட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். குளிக்கிறதுக்கு கூட ஹீட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால வந்து கொரியா இந்தியாவை விட வந்து கொரியாவில் வந்து கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைம். ஏன்னா எல்லாமே கேஸில் தான் போயிட்டுருக்கு. வாட்டர் ஹீட்லேருந்து, தலை ஹீட்டர்லேருந்து, கேஸ் கூட என் வீட்டில் இண்டக்ஷனுக்கு தான் பிரச்சனை. ஆனால் நிறைய வீட்டில் வந்து இண்டக்ஷன் இல்லை, எல்லா வீட்டுமே கேஸ் தான் ரன் ஆகுது. ஸோ கேஸில் தான் எல்லாமே போயிட்டுருக்கு. பட் எல்லாரும் செக்கிங் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க, லீக்கேஜ் எதுவுமே இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் கேஸ் தட்டுப்பாடு இங்கே எதுவுமே வரலை. அவ்வளோதான்.